சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் தன்னம்பிக்கை சொற்பொழிவு என்ற பெயரில் நடந்த நிகழ்ச்சியில் பாவ புண்ணியம் மறுபிறவி என சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நபர் சிக்கலில் சிக்கியிருக்கிறார். சர்ச்சை பேச்சின் பின்னணியில் உள்ள அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரித்திருக்கிறார். பூதாகரமாக வெடித்துள்ள சர்ச்சையின் பின்னணி என்ன? இந்த பிறவியிலும் சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா? சார் உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீகம்னா என்ன? ஒரு நிமிஷம் மேடம், ஆன்மீகம் என்றால் என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது யார் சொன்னது? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இப்படி ஆக்ரோஷமாக வாக்குவாதம் செய்தவர்தான் மகாவிஷ்ணு. பள்ளி மாணவியர்களுக்கு ஊக்கமளிக்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக வந்தவர் அங்குள்ள மாணவிகளை கண்ணீர் சிந்த வைத்ததுடன் தமிழ் ஆசிரியரிடம் விதனாவாதம் பேசியிருக்கிறார். இந்த வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு நேரில் சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆசிரியர்களை லெப்ட் ரைட் வாங்கியிருக்கிறார். நடந்தது என்ன? நன்றின்னு ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கக்கூடாது. இது தொடர்ந்து நன்றி வரும். பரம்பொருள் அறக்கட்டளை என்ற அமைப்பை தொடங்கி இயங்கி வருபவர் மகாவிஷ்ணு என்ற இளைஞர். இவர் கடந்த 27ஆம் தேதி சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் என்ற பெயரில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு மத்தியில் பேசியிருக்கிறார். அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கும் பள்ளியில் நின்று கொண்டு மந்திரத்தை சொன்னால் பறக்கலாம், நெருப்பு மழையை வரவைக்கலாம் என்று மாயாஜால வித்தகர் போன்று பேசியிருக்கிறார். மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மழை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான். அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்றேன் பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. ஒரு கட்டத்தில் இந்த ஜென்மத்தில் அழகாய் பிறக்காததற்கு பூர்வ ஜென்ம பலன்களே காரணம் என்ற ரீதியில் பேசி மாணவிகள் பலரின் தன்னம்பிக்கையை உடைத்துள்ளார். சொற்பொழிவு ஆற்றுவதாக நினைத்துக் கொண்டு ஏதேதோ உளறி மாணவியர்கள் சிலரை அளவைத்துள்ளார் மகாவிஷ்ணு. இப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக தான் 10 மாசம் உங்களை சுமந்திருக்காங்க. இந்த வலி வேதனையெல்லாம் தாண்டி ஒரு சுகப்பிரசவமா பிறந்த உங்களை உங்க அப்பா முத்தம் கொடுக்கறத உங்க அம்மா பாருங்க, எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க பாருங்க. உங்க அம்மாவோட சந்தோஷத்தை பாருங்க. இதே போன்று 2 நாட்களுக்கு முன்பு சைதாப்பேட்டையில் உள்ள அரசு மாதிரி பள்ளியிலும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ற பெயரில் மகாவிஷ்ணு பேசியுள்ளார். அசோக் நகர் பள்ளி போன்றும் சைதாப்பேட்டை பள்ளியிலும் தனக்குள் இருந்த மூடநம்பிக்கைகளை அவிழ்த்துவிட்டுள்ளார் மகாவிஷ்ணு. கல்வித்துறை உயரதிகாரிகள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி என்பதால் அங்கிருந்த தமிழ் ஆசிரியர் சங்கர் பொறுமை காத்துக் கொண்டிருந்தார். மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ற பெயரில் மகாவிஷ்ணு தொடர்ந்து மூடநம்பிக்கையை விதைத்ததால் ஆசிரியர் பொங்கி எழுந்துள்ளார். பாவ புண்ணியம் கர்மா பற்றி மாணவிகளிடம் பேசுவதா என்று ஆவேசமடைந்த ஆசிரியருடன் மகாவிஷ்ணு கடும் வாக்குவாதம் செய்துள்ளார். அரசு பள்ளிகளில் மகாவிஷ்ணு பேசிய இந்த சர்ச்சை வீடியோ இணையதளத்தில் வெளியாகி பூதாகரமாக வெடித்தது. வேற யார் சொல்லி கொடுப்பாங்க? திருக்குறளை மேற்கோள் காட்டி, திருவருட்பாவை மேற்கோள் காட்டி. சரி பேசுங்க, மைக் கொடுங்க, அவர் மைக் கொடுங்க. நல்லா போகுது, இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, மைக் கொடுங்க. அரசு பள்ளிகளில் ஆன்மீக வகுப்புகள் நடத்தலாமா, அதற்கு அரசே துணை போவதா என்றும் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பினர். இந்த சூழலில் பள்ளி முன்பு திரண்ட இடதுசாரி அமைப்பு மாணவர்கள் மகாவிஷ்ணுவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாவிஷ்ணுவின் சர்ச்சை பேச்சு பூதாகரமாக வெடித்ததை தொடர்ந்து இது தொடர்பாக தனது எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாணவர்கள் அறிந்து கொள்ள தேவையான அறிவியல் சிந்தனைகள் பாடநூல்களில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளார். அதற்கு தேவையான புத்தாக்க பயிற்சியை சமூக கல்வியை துறைசார் வல்லுநர்கள் அறிஞர்களை கொண்டு வழங்க பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனிடையே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அசோக் நகர் அரசு பள்ளிக்கு நேரில் சென்று மாணவர்களை சந்தித்து பேசினார். அப்போது பள்ளி நிகழ்ச்சியில் மூடநம்பிக்கைகள் குறித்து பேசியவரை தட்டி கேட்ட ஆசிரியர் சங்கருக்கு பாராட்டு தெரிவித்தார். அத்துடன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடத்திற்கு வந்து என் ஆசிரியர் சங்கரை அவமானப்படுத்தி பேசிய மகாவிஷ்ணுவை சும்மாவிட மாட்டேன் என்றும் எச்சரித்தார்.
பள்ளி நிகழ்ச்சிகளுக்கு அறிவு சார்ந்தவர்களை மட்டுமே அழைத்து வர வேண்டும் என்றும் பள்ளிக்கு யாரை அழைக்க வேண்டும் என்ற குறைந்தபட்ச புரிதல் ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டும் எனவும் இதை வேண்டுகோளாகவும் எச்சரிக்கையாகவும் சொல்வதாகவும் ஆவேசமாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் அரசு எடுக்கப் போகும் நடவடிக்கை அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய பாடமாக அமையும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரித்துள்ளார். எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசி போயிருக்கிறீங்க, என்னோட ஆசிரியரை நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால ஒன்றை நான் அவ்வளவு சீக்கிரம் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்தது. சர்ச்சைக்குரிய வகையில் சொற்பொழிவு நடந்த விவகாரத்தில் அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசி மற்றும் சைதாப்பேட்டை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சண்முக சுந்தரம் ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் தலைமை ஆசிரியை பணியிட மாற்ற உத்தரவுக்கு எதிராக அசோக் நகர் பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் பணியிட மாறுதல் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். இதனிடையே பள்ளி நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து மகாவிஷ்ணு பேசியது தன்னை காயப்படுத்தியது என்று ஆசிரியர் சங்கர் தெரிவித்துள்ளார். மேலும் மாற்றுத்திறனாளிகள் மனம் புண்படும் வகையில் விஷ்ணு பேசியதாக அவருக்கு எதிராக மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். என்ன தனிப்பட்ட முறையில் ஒட்டுமொத்தமாக மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்தையே ஒரு கேவலப்படணும், அந்த மாதிரி பேசக்கூடாது. முற்பிறவியில் நம்ம என்ன செஞ்சோம் யாருக்குமே தெரியாது, முற்பிறவின்றது உண்மையான தெரியாது. அதை அடிப்படையில் வச்சு அவங்க இந்து மத கொள்கைகளை கொஞ்சம் பேசின மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது சமத்துவம் இருக்கிற இடம், இது பள்ளிக்கூடன்றது சமத்துவமான இடம். இதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து பேசுகிறத நான் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னேன். அசோக் நகர் அரசு பள்ளி சர்ச்சை பேச்சு விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு தரும் பரிந்துரை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.